நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக் டயர் வந்து பேக் வீல் வந்து தேஞ்சிருச்சு. இப்போ சந்தேகம் என்னன்னா, பேக் வீல் மட்டும் மாற்றிக்கலாமா, இல்லை பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு சேர்த்து மாற்றிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போவுமே பைக்கில் ஃப்ரண்ட் டயர் காட்டிலும் பேக் டயர் தான் ஃபஸ்ட்டு வேகமாக தேயும். ஏன்னா இன்ஜினோட பவரு, பிரேக்கிங்கு, வண்டியோட லோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் வீலுக்கு தான் போகும். அதனால் அதுதான் ஃபஸ்ட்டு வேகமாக தேயும். எந்தமாரி சூழ்நிலையில் நீங்கள் ஃப்ரண்ட்டு டயர் வந்து மாற்றணும் அவசியம் கிடையாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வீல் டயர் பட்டன் வந்து நல்லா இருக்குது, த்ரெட்டு தேயாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சைடில் கிராக் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். டயரோட மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த டயர் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங்க்கான உங்கள் பைக்குக்கான டயர் அதில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதே சைஸை நீங்கள் அப்படியே மாற்றாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த டயரை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ எந்தமாரி சூழ்நிலையில் நீங்கள் ஃப்ரண்ட் டயர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டயர் தேஞ்சிருந்தாலோ, இல்லை கிராக்கு, பல்ஜு, ஏர் ஃபால்ட்டு இதுமாரி இருந்தாலோ, இல்லை டயர் வந்து சைஸ் எதாவது மாற்றி போட்டிருந்தாலோ, டயர் ரொம்ப பழசாயிருச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, 5-6 வருஷத்துக்கு மேலே அந்த டயர் யூஸ் பண்ணியிருந்தாலோ, அந்த டயரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இந்தமாரி சூழ்நிலையில் நீங்கள் ஃப்ரண்ட்டு, பேக் ரெண்டுமே நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து நீங்கள் புது டயர் மாட்டின உடனேயே 100 to 200 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் சாஃப்ட் டிரைவ் பண்ணுங்கள், ஹெவி டிரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா புது டயர் வாங்கும்போது அந்த புது டயர் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டயரு ரோடோட கான்டாக்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கும் 100 to 200 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் நம்ம ஹெவி லோடு, ஹெவி டிரைவிங்கை நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சாஃப்ட் டிரைவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலம் உங்களுக்கான சந்தேகம் நான் தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க.